வணக்கம் நண்பர்களே. ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட அதே சிக்கல். முதல்வர் ஆகும் முன்பே விஜய்க்கு விழுந்த மரண அடி. சினிமா டு கோட்டை என்பதை கிட்டத்தட்ட வெற்றிகரமாக முடித்துவிட்டார் விஜய். ஆனால் அரசியல் என்பது சினிமா போல ஈஸியானது இல்லை என்பதை தேர்தல் முடிவு வெளியான நாள் முதலே விஜய் உணரத் தொடங்கிவிட்டார். இதற்கிடையே ஸ்டாலின் உட்பட பாஜக ஆளாத முதல்வர்கள் 5 ஆண்டுகள் எதிர்கொண்ட பிரச்சனையை முதல்வர் ஆவதற்கு முன்பே எதிர்கொள்ள ஆரம்பிச்சிருக்காரு விஜய். திமுக அதிமுக ஆதிக்கத்தை உடைச்சி 108 இடங்களோட விஜய் கோட்டையை நோக்கி அடியெடுத்து வச்சிருக்க சூழல்ல அவருக்கு சட்டமன்றத்தை விட சவாலான ஒரு களம் காத்திருக்கு. அதுதான் ஆளுநர் மாளிகை. கடந்த சில ஆண்டுகளாகவே பாஜக ஆளாத மாநிலங்களுக்கும் ஆளுநர்களுக்கும் இடையே மோதல் தொடர்ந்து வந்தது. இப்போது விஜய் பதவியேற்கும் முன்பே அந்த மோதல் ஆரம்பித்து விட்டது. தமிழகத்தில் ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான மோதல் என்பது வெறும் தாமதம் என்பதை கடந்து அரசியல் சாசன நெருக்கடியாக மாறியிருக்கு. ஸ்டாலின் முதல்வராக இருந்தபோதே ஆளுநர் மாளிகையில் இருந்து தொடர்ந்து எதிர்ப்புகள் வரும். மாநில சட்டசபையில் இயற்றப்படும் மசோதாக்கள் தொடங்கி எல்லா விஷயங்களிலும் தாமதமாகும். 2023ஆம் ஆண்டு சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கிய போது இது பெரிதாக வெடித்தது. எப்போதும் ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் என்பது ஆளுநர் உரையோடு தான் தொடங்க வேண்டும். ஆனால் அப்போது ஆளுநர் ரவி தமிழக அரசு தயாரித்து கொடுத்த உரையில் இருந்த பெரியார் திராவிட மாடல் போன்ற வார்த்தைகளை தவிர்த்தார். மேலும் தேசிய கீதம் இசைக்கப்படும் முன்பே அவர் வெளிநடப்பும் செய்தார். அதன் பிறகும் கூட ஆளுநர் தனது உரையை வாசிக்கவே இல்லை. நீட் விவகாரத்திலும் முட்டுக்கட்டை போடப்பட்டது. 142 நாட்கள் நீட் மசோதாவை தடுத்து வச்சிருந்தார். மீண்டும் நிறைவேற்றப்பட்ட பிறகே அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டது. நீட் மசோதா மட்டுமின்றி எல்லா மசோதாக்களுக்கும் இதே நிலைதான். தாமதம் தொடர்ந்தது. சிறிய மசோதாக்களும் பல மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி விவகாரத்தில் கூட ஆளுநர் தன்னிச்சையாக முடிவெடுத்தார். அது அரசியல் சாசன ரீதியான ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்திய நிலையில் பின்வாங்கியிருக்கிறார். அதுபோலதான் சம்பவங்களை சொல்லலாம். அதே நேரம் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, பாஜக ஆளாத எல்லா மாநிலங்களும் இதே நிலைதான். கேரளாவில் பல்கலைக்கழக துணை வேந்தர் நியமனம் உட்பட பல மசோதாக்கள் மீது நீண்ட காலம் தாமதம் இருந்திருக்கிறது. ஸ்டாலின் எதிர்கொண்ட அதே சிக்கலை தான் இப்போது விஜயும் எதிர்கொண்டிருக்கிறார். ஆனால் பதவியேற்கும் முன்பே விஜய்க்கு சிக்கல் வந்துவிட்டது. பெரும்பான்மை அவையில் நிரூபித்தால் போதும் என்பது பொம்மை வழக்கில் மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருந்தாலும் கூட 118 இருந்தால்தான் ஆட்சி அமைக்க அழைப்பேன் என்பதில் ஆளுநர் பிடிவாதமாக இருக்கிறார். 113 பேர் ஆதரவு இருந்தும் 118 பேரின் நேரடி ஆதரவுகளை கடிதங்களாக கேட்பது என்பது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் என்றே விமர்சிக்கப்படுகிறது. ஆட்சி அமைப்பதற்கு முன்பே மோதல் தொடங்கிவிட்ட நிலையில் விஜய் சிஎம் பதவியில் அமர்ந்தாலும் கூட மோதல் போக்கு தொடரும் என்றே சொல்லப்படுகிறது.